செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் உள்ள நில அறை. கோட்டையை பாதுகாக்கிறதுக்காக ஒரு சுவரை எழுப்புறாங்க. அந்த கோட்டையை சுற்றியே அன்னைக்கு வாழ்வாதாரம் மாறுது. வெள்ளை நகரம், கருப்பர் நகரம் அப்படிங்கிற 2 உருவாகுது. அந்த கோட்டைக்குள்ளே அவங்க ஒரு நில அறையை உருவாக்குறாங்க. அண்டர் கிரவுண்டுக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு அறையை உருவாக்குறாங்க. அது எங்கே இருந்தது அப்படின்னா, இன்றைக்கி அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகம், அதற்கு அடியில் தான் அன்னைக்கு அந்த நில அறை இருந்தது. எதற்காக? பூமிக்கு அடியில் ஒரு பாதாளத்தில் ஒரு பெரிய அறையை ஏற்படுத்தினாங்க. மன்னர்கள் எப்படி தங்கள் அரண்மனையிலேருந்து தப்பித்து போவதற்காக ஒரு சுரங்கத்தை தோண்டி வச்சுருப்பாங்களோ, நம்முடைய அந்த தொழில்நுட்பத்தை அவங்களும் பின்பற்றினாங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்க்குறாங்க, இப்படி ஒரு அமைப்பில் சுரங்கங்கள்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த நில அறை. ஏன்னா அப்போ பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கு இடையே சண்டை நடந்து கொண்டிருந்த நேரம். இந்த கோட்டையே ஆங்கிலேயர் கையிலேருந்து ஃப்ரெஞ்சுக்கு போய் அப்புறம் ஃப்ரெஞ்சுலேருந்து மறுபடியும் இவங்க கைக்கு வந்த வரலாறுலாம் உண்டு. அப்போது அந்த கோட்டை உங்களுக்கு ஒரு பாதுகாப்பானதாக இருந்தது. நிலத்துக்கு அடியில் ஒரு அறையை ஏன் கட்டுறாங்க? அதுலேயே 2 பிரிவுகள் இருக்குது, 2 வகைகள் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்களுடைய வெடி மருந்துகள் எல்லாம் அதிகமாக பதுக்கி வைக்கக்கூடிய இடமாக அந்த நில அறையை அவங்க பயன்படுத்தினாங்க. அவங்களுடைய ரூபாய்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடமாகவும் அதை அவங்க பயன்படுத்தினாங்க.